இந்த வீடியோ ஆண்டவா எனக்கு மட்டும் கஷ்டத்தை கொடுக்குறியே, ஆண்டவா எனக்கு மட்டும் பிரச்சனையை விடுறிய, இந்த மாதிரி நிறைய பேர் புலம்பி கேட்டிருப்போம். நம்மளும் கூட ஒரு நாள் புலம்பி இருக்கலாம். ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. கஷ்டம் அல்லது பிரச்சனைன்றது ஏன் வருது அப்படின்னா, நம்மளுடைய வருமானத்தை தாண்டி, நம்மளுடைய வாழ்க்கை முறையை தாண்டி, நமக்கு அத்தியாவசியமானதை தாண்டி சில விஷயங்கள், ஆடம்பரம்ன்ற வார்த்தையை கூட யூஸ் பண்ணிக்கலாம், சில விஷயங்களை மனசு ஆசைப்படுறதுனால நம்ம கஷ்டம் அல்லது பிரச்சனைன்றது வருது. நம்ம மட்டும் தான் கஷ்டப்படுதான் நினைக்கிறீங்களா? உலகத்துல கிடையவே கிடையாது. 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறவங்களுக்கு அதுக்கு தக்கன கமிட்மெண்ட் கஷ்டம். லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறவங்களுக்கு அதுக்கு தக்கன கமிட்மெண்ட் கஷ்டம். சரியா? 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறவங்க பாவம், அவங்கள விட்டுறலாம். சரியா? லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறவங்க ஏன் மாட்டிக்கிறாங்க? இந்த மனம்ன்றது குரங்கு மாதிரி. அது லட்சக்கணக்கில் சம்பாதிச்சுட்டு நிம்மதியா உட்காரதுக்கு வழியை பார்க்காம அதுக்குள்ளே சில கமிட்மெண்ட்ஸை வச்சுட்டு அதுவா பாடாப்படுத்திக்கிறோம். இது இயல்பாவே போயிட்டு இருக்கு. சரியா? இதுக்கு என்ன செய்யலாம்? இந்த கஷ்டம் அல்லது பிரச்சனைக்கு சொல்யூஷனா நம்மளுடைய லைஃப் ஸ்டைல மாத்தணும் இருக்கட்டும். இருந்தாலும் இதுக்கு என்ன ஒரு ஊக்கப்படுத்தலாம், ஒரு மோட்டிவ் பண்ணலாம்னா அதை அடுத்த வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ.